ஆசை மாமா சகுனி வந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் நடப்பதை எல்லாம் நான் வானத்தில் இருந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பெயரை வைத்து இங்கு நிறைய பேர் பேரானந்தம் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். பத்த வைப்பது, கொளுத்தி போடுவது, தூண்டி விடுவது, அடுத்தவனுக்கு ஊத்தி கொடுத்து குடியை கெடுப்பது, இங்கிட்டு இருக்கிறதை அங்கிட்டு சொல்வது, அங்கிட்டு இருக்கிறதை இங்கிட்டு சொல்லுவது, கூடவே இருந்து அவனுக்கு சமாதி கட்டுவது. சுருக்கமாக சொல்ல போனால் நல்லாயிரு நல்லாயிரு என்று வாய் நிறைய வாழ்த்தி விட்டு வீட்டுக்கு போய் இவ மட்டும் எப்படா நல்லா இருக்கா என்று சண்டா சண்டா என்று சூனியம் வைப்பதுதான் இன்று பல பேரின் வேலையாகவே இருக்கிறது. ஆகா ஆகா ஆகா, இன்றைக்கு எல்லோரும் உருட்டு உருட்டு என்று உருட்டி கொண்டு இருக்கிறீர்களே, அந்த உருட்டையே கண்டுபிடித்தவன் நான் உருட்டிய உருட்டில்தான் பாரத போரே நடந்தது. அன்பு மருமகன்களே, என்னிடம் இருந்து எடுத்துக்கொண்ட தீய குணங்களை விட்டு விடுங்கள். இந்த மாமனிடம் இருந்து இந்த உலகத்திற்கு சொல்லப்பட்ட நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன் எடுக்க மறந்தீர்கள்? வருத்தமாக இருக்கிறது எனக்கு. ஒரு பக்கம் என் குடும்பத்தையே நாசம் செய்த பீஷ்மரின் குலத்தை கருவறுக்க வேண்டும் என்கிற ஒரு வெறி, இன்னொரு பக்கம் என் அப்பாவின் எலும்பினால் செய்யப்பட்ட மாய பகடை உருட்டினேன். பகடை ஆட்டம் பகை வளர்க்கும் ஆட்டம் என்று சொன்னான் தர்மன். மதிக்கூர்மையால் விளையாட வைத்தேன், நிர்மூலமாக்க தொடங்கினேன். பொன் பொருள் தம்பிமார் திரௌபதி எல்லோரையும் வைத்து இழந்தான். துரியோதரன் கட்டி அணைத்து சொன்னான், ஆசை தனித்தாயடா உயிர் மாமனே, ஆவியை காத்தாயடா, பூசை புரிவோமடா உயிர் மாமனே, பொங்கல் உனக்கிடுவோம், நாசம் அடைந்ததடா நெடுநாட்பகை, நாம் இனி வாழ்ந்தோமடா, பேசவும் தோன்றுதில்லை, பேரின்பம் குட்டி விட்டாய். தர்மம் தோற்றது என்று நினைத்தார்கள். அப்படியெல்லாம் இல்லை. அர்ஜுனன் சொன்னதை போல் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்னும் இம்மை மறுமையை உலகம் நம்மாலே கற்கும் என்று சூழ்ச்சி செய்து தர்மத்தை நிலைநாட்டினான். பாண்டவர்களை வெற்றி பெற வைத்தான். இவனே கடைசியாக வாக்குமூலம் கொடுத்தான். போரில் வெல்வதற்காக நாம் செய்த அதர்மங்கள் எல்லாம் தர்மங்களாகும் போது தன் குடும்பத்தையே நாசம் செய்த பீஷ்மரின் குலத்தை அழிக்க சகுனி செய்த ஒவ்வொரு செயலும் தர்மம் தான், நல்லதுதான். கண்ணனே வாக்குமூலம் கொடுத்து விட்டான். கொண்டாடுவோம் சகுனியை. சகுனியின் ஆட்டம் தொடரும். நன்றி, வணக்கம்.